காங்கிரசுடைய கொள்கை தான் விஜய்க்கும் இருக்கு அப்படின்னா, காங்கிரஸும் இந்த மாதிரி ஒரு ஒரு உறுதியா எந்த இடத்துலயுமே இல்லாம மழுப்பலா இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டிலேயே ஆட்சிக்கு வர முடியல. மழுப்பலா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, நல்லிணக்கம் வேணுங்கிறாரு. எந்த இடத்துல எந்த இடம் தப்பு? இப்ப திருப்பரங்குன்றம் விவகாரத்துல யார் செஞ்சது தப்பு, எந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும், இதெல்லாம் ஒரு தெளிவு வேணும்ல உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த இடம் பிரச்சனை அப்படிங்கிறாரு, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இருக்கு, நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணும்ல. இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே உறுதியா இல்ல அப்படிங்கும் போது தமிழ்நாட்டு அரசியல்ல இது வருமா? காங்கிரஸ் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்றேன். முதல்ல திருப்பரங்குன்றம் நீங்க வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றத்தை ஏன் அரசியல் ஆக்குறீங்க? அது ஒரு அரசியல் இஷ்யூவே கிடையாது. அது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட இஷ்யூ, 2 மதத்தை சேர்ந்தவர்கள்கிட்ட இஷ்யூ. அது இன்னைக்கு இல்லை, அது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ஒரு கல்ச்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் தான் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரோட முடிச்சுட்டு இருக்கணும். முடிச்சிருந்தாக்க இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. எதுக்கு அரசியல் ஆக்குறீங்க? மதத்தை அரசியல் ஆக்காதீங்க தயவு செய்து. அதனால செல்வ பெருந்தகை அவர்களே சொல்றாரு, என்னன்னு திருப்பரங்குன்றத்தை அரசியலாக்குது பாஜக அப்படின்னு. அவர் அந்த அரசியலுக்குள்ள வந்துடுறாருல்ல. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் அவரும் வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? நீங்க அரசியல் ஆக்குறீங்கன்னு தான் சொல்றாரு. அதான் அவர் அரசியல் ஆக்கல, நீங்க அரசியல் ஆக்காதீங்கன்னு தான் சொல்றாரு. அந்த யார் அரசியல் அப்படி நீங்க அரசியல் செல்வ பெருந்தகை ஆக்கினாருன்னா அவர் செய்யறது தப்பு தான்மா. மதத்தையும் அரசியலையும் தயவு செய்து கொண்டு வராதீங்க, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில்.